நாங்கள் எப்போங்க வந்திருக்கோன்னா கணக்கம்பட்டி சித்தர் பார்க்க வந்திருக்கோம். பௌர்ணமி பூஜை பார்க்கலான்னு வந்திருக்கோம். பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பமாயிருக்கு. வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த அருளை பெறலாம். இதுதான் முன்னாடி போனோன்னு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸு. அவர் தங்கி இருந்த வீடு. இங்கே முன்னாடியே அவர் வாழ்ந்த இடம். இன்றைக்கி பௌர்ணமிக்கு முந்தின நாள் பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நாங்கள் சரி கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி வந்துடுவோன்னு சொல்லி காலையில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ சாயந்தரம் ஒரு 6:30 மணி இருக்கும். 6:30 மணி வந்துட்டோம் கோயிலுக்கு. இப்போ நாங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே கும்பிட்டுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்சளவு வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள். இதுதான் அவர் உட்காந்து இருந்த இடம்னு சொல்கிறாங்க சில நேரம். இங்கே வீடு கட்டுறவங்க, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் கயிறு கட்டுறாங்க. அப்புறம் வேண்டுதல் இது கட்டி வச்சுருக்காங்க இந்த மரத்தில். இதுதான் காரு, அவரோட காரு. அணையா தீபம். அதுக்கப்புறம் அவரோட காரு அங்கே இன்னொரு அணையா தீபம் மாதிரி அந்த மரத்துக்கிட்ட ஏற்றிருக்காங்க. அப்புறம் அவர் வீடு இது. வாங்க உள்ளே போகலாம். எடுக்க போகலாம் இல்லை தெரியல, பார்ப்போம். முடிந்த வரைக்கும் எடுத்து போடுவோம். கூட்டம் கம்மியாக இருக்கிறனால எடுக்கிறேன். இதான் ஒரு படுத்திருந்த கட்டில். அவர் வீடியோ எடுக்காதீங்கம்மான்னு சொல்கிறாரு. வெளியே வர்றவங்களும் என்ன சொல்கிறாங்க, இருந்தாலும் எடுத்துட்டேன். இது சத்குரு பகவான் உட்கார்ந்திருந்த அந்த மடம். இல்லைங்க, உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக செல்லுங்கள். நம்மளால் முடிஞ்சளவு இறக்கி வச்சுட்டு வருவோம். இப்போ அவர் சமாதியை நோக்கி போயிட்டுருக்கோம். அவர் சீவ சமாதியை போய் பார்ப்போம். இப்போ ஓரளவு கூட்டம் கம்மியாக இருக்குங்க. இனி பௌர்ணமி கூட்டம் அப்படியே அதிகம் ஆயிரும். இப்போ பௌர்ணமி அதிகமாக இப்போ ஆரம்பமாயிருக்கா, அதனால் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். நாங்கள் வெளியே போகிறக்குள்ளே ஒரு வேளை கூட்டம் வந்தாலும் வந்துடலாம். இப்போவே நிறையா கூட்டம் இருக்குது. பார்ப்போம். வந்துட்டோம். கொஞ்சம் பயந்து தாங்க வீடியோ எடுக்கிறேன்.
இதாங்க ஒரு சமாதி உள்ளே இருக்கிறது. இதாங்க முன்னாடி உள்ளே போகிற என்ட்ரன்ஸ். பார்த்துக்குங்க. உள்ளே போகிறோம். உள்ளே போய் சுற்றி வந்துட்டோம். அவரோட சிலை ஒன்று வச்சுருக்காங்க கண்ணாடிக்குள்ளே. எடுத்துட்டேன். இது அவர் உட்காந்துருந்த சேர். அவர் உட்காந்துருந்த சேர் இதுதான். அவர் அங்கே நிற்கிற காரு. இந்த காரு தான் வந்து தண்ணியில் அவங்க அந்த காட்டுக்குள்ளே வந்து சிக்கி பெட்ரோல் இல்லாதப்போ நின்னப்போ தண்ணியில் இவர் தண்ணி கொண்டு வந்து கொடுத்து, இதை ஊற்றிட்டு போயிட்டு வா, இது எப்படிங்க போகும்னு கேட்டோடனே, நீ போயிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டுன்னு காலையில் இந்த காரை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருன்னு சொன்னாரா. அது மாதிரி கொண்டு வந்து விட்ட காருன்னு சொல்கிறாங்க. இவரோட சமாதி, இவரோட ஜீவ சமாதி பூஜை ஆகுது. இங்கே வேற அமைதியை பார்க்கணும். அமைதியாக இருக்கும். அமைதியாக உங்கள் மனசுக்குள்ளேயே வந்துக்கணும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அவரோட சர்க்குருவோட ஆசி கிடைக்கட்டும். மணி பூஜைன்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ட்ரிப் போயிட்டு ரொம்ப உள்ளே போக முடியாமல் கஷ்டப்பட்டோம். போனோடனே எங்களை முன்னாடியே உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆரம்பமாகுது.
இவ்வளோ நேரம் இந்த பூஜை எடுக்க முடிஞ்சதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டம் இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. சாப்பிட்றோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சர்க்குருவின் சாப்பாடு. இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் சர்க்குருவின் அருள் கிடைக்கட்டும்.